இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதிசயத்தக்க முதலமைச்சர், நேற்றைய தினம் நடைபெற்ற பிரம்மாண்டமான மேடையில், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அல்ல, பிரம்மாண்டமான மேடை, ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய மேடை. அந்த அம்மா மட்டும்தான் உட்கார்ந்துக்கிட்டு சில மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. வேட்பாளரை கூட மேடையில் ஏற்றுவதற்கு அந்த அம்மா தயாரா இல்லை. வேட்பாளர் கூட மேடைக்கு ஏற்ற தயாரா இல்லை. கீழே நாற்காலி போட்டு பொதுமக்கள் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நேற்று பொதுக்கூட்டத்தில் வெட்கம் இல்லாமல் பேசுகிறார்கள். மீண்டும் என்னை ஆட்சிக்கு கொண்டு வா, நான் ஆட்சியில் வந்து அமர்த்தினால் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என வெட்கமில்லாமல் கூறுகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற வைகோ அவர்கள், மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் 1500 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டார். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக. மதுவிலக்கு தளர்த்தப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒருவரான குமரி அனந்தன், அவர் பிரச்சார நடைபயணம் மேற்கொண்டார். தள்ளாத வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நடைபயணம் மேற்கொண்டார். தளர்த்தவில்லை, அமல்படுத்தவில்லை. சசி பெருமாள் மரணம் அடைந்தார். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக கடையடைப்பு போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்தோம். கடையடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றது. அப்பொழுது கூட முதலமைச்சர் அது பற்றி சிந்திக்கவில்லை. ஒரு தெரு பாடகர் தெருவில் நின்று பாடினார், மது குறித்து பாடினார். அதற்காக அந்த பாடகர் நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிப்ரவரி மாதம் திருச்சி மாநகரத்தில் சில அமைப்புகள் சேர்ந்து பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று மாநாடு நடத்தினார்கள். அப்படி மாநாடு நடத்திய 7 பேர் மீது தேசவிரோத வழக்கை குற்றம் சுமத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் பேசினார்கள். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த துறையின் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதன் என்ன சொன்னார்? சாத்தியமே கிடையாது, பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது, நாங்கள் சாராய கடை திறந்தான் வச்சிருப்போம், கடையை திறந்தான் வைத்திருப்போம் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் நத்தம் விஸ்வநாதன் பேசியதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இப்படி இருக்கையில் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வருவோம் என்று இந்த அம்மா ஏமாற்றுகிறார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார், கலைஞர் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என கேட்கிறார். கலைஞர் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி என்பது கடுகளவும் இல்லை என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்று சொன்னாலும் கூட ஒரு பொதுமோடில் செல்வது நாகரிகம் இல்லைதான். சொல்ல வைக்கிறீர்கள். 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி பூரண மதுவிலக்கை தளர்த்தி கையெழுத்து போட்டது எந்த கலைஞர்? கருணாநிதி என்று இந்த மேடையில் இருந்து நான் கேட்க விரும்புகிறேன். நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு முடிக்க விரும்புகிறேன். கடந்த 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி தாயகத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து தேர்தல் குறித்து நடக்க இருக்கிற அந்த மாநாடு குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்ன நடைபெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். மார்ச் 23ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் மக்கள் நல கூட்டணிக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உடைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சியை மேற்கொண்டது. அதற்கு முன்னர் மதிமுக உடைப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டது. மதிமுக திமுகவோட வர வேண்டும், இல்லை என்றால் உடைப்பேன் என உடைப்பதற்கு முயற்சித்தார்கள். சிலரை அழைத்து சென்றார்கள். அதே போல திமுக உடைப்பதற்கு முயற்சித்தார்கள். 3 எம்எல்ஏக்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து பத்திரிகையாளரிடத்திலே, தொலைக்காட்சி நண்பரிடத்திலே அண்ணன் வைகோ அவர்கள் பேசுகிற பொழுது தொடர்ச்சியாக வரிசையாக மிக அழகாக சொல்லி வந்தவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்லிவிட்டார். இது நடந்தது மதியம் 1 மணிக்கு. பிறகு மீண்டும் 3 மணிக்கு சந்திக்கிற பொழுது நான் இதை சொல்லியிருக்க கூடாது என அவர் கைப்பட கடிதம் எழுதி, அவர் கைப்பட, யாரோ எழுதிய கடிதம் அல்ல, உதவியாளர் எழுதிய கடிதம் அல்ல, அவரே கைப்பட கடிதம் எழுதினார். அவர் கைகள் உடம்பு முழுவதும் நடுங்கியது. இப்படிப்பட்ட தவறை என் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக நான் செய்துவிட்டேன் என உடம்பு நடுங்கியது, கைகள் ஆடியது, நடுங்கியது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதி நான் இதை சொல்லியிருக்க கூடாது,
உள்நோக்கம் கிடையாது, எனக்கு ஜாதி பற்று கிடையாது. இப்படி சொன்னதற்காக நான் வருந்துகிறேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன். கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு எனது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் தயவு செய்து பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், நான் என் கட்சிக்காரர்களை பார்த்து கேட்கவில்லை, பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தேசிய அளவில் உலகளவில் எத்தனையோ தலைவர்கள் தவிர்க்க முடியாமல் உணர்ச்சிவசப்பட்டு அல்லது ஆர்வ கோளாறின் காரணமாக சில வார்த்தைகளை தவறாக சொல்லிவிடுவது உண்டு. யாராவது இதுவரையில் பகிரங்கமாக வைகோவை தவிர மன்னிப்பு கேட்டது உண்டா? இதுவரையில் எனக்கு தெரிந்து கேட்கவில்லை. நான் ஒன்றும் பெரிய அரசியல் ஞானி அல்ல. 30-40 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன், பத்திரிகை படிக்கிறேன், தொலைக்காட்சி பார்க்கிறேன், வானொலி கேட்கிறேன். வைகோ போன்று, வாசன் போன்ற தலைவர்களோடு, திருமா போன்ற தலைவர்களோடு பழகுகிறேன். இதுவரையில் யாரும் மன்னிப்பு கேட்டதாக என் வாழ்நாளில் கேட்டது இல்லை. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் தமிழ்நாடு முழுவதும் வைகோவின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது, அவருடைய படங்கள் கொளுத்தப்பட்டன. இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, சொல்ல முடியாத அளவிற்கு அவர் கேவலப்படுத்தப்பட்டார். மதிப்புமிக்க கலைஞர் அவர்களே, உங்களை மிகுந்த பணிவோடு கேட்கின்றேன். அண்ணா நகரில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் உங்களது கட்சியைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 500 கோடி பேரம் பேசியதை வைகோ நிரூபிக்கவில்லை என்று சொன்னால், வைகோவின் குடும்ப பெண்களை நிர்வாணமாக்கி தெருவில் இழுத்து வருவோம் என்று உங்களது கட்சியினுடைய பேச்சாளர் பேசினாரே, அந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இன்று வரையில் அதை நீங்கள் கண்டித்தது உண்டா? குடும்ப பெண்களை இழிவாக பேசக்கூடாது என்று சொன்னது உண்டா? சொல்லலையே. நீங்க சொல்ல மாட்டீங்க. வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு, தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு 6, 7, 8, 9, 10 5 நாளாவது இன்னை வரைக்கும் ஒரு சின்ன தகவல் கூட உங்களிடத்திலிருந்து வரவில்லையே. ஆனாலும் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர், ஆனாலும் நீங்கள் தான் முத்தமிழ் அறிஞர், ஆனாலும் நீங்கள் தான் அரசியல் சாணக்கியர், ஆனாலும் நீங்கள் தான் பெரியாரின் சீடர், ஆனாலும் நீங்கள் தான் அண்ணாவின் தம்பி. நீங்கள் வாழ்க. வர இருக்கிற தேர்தலில் கடந்த கால தேர்தல்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கி அனைத்து வாக்காளர் பெருமக்களும் மே மாதம் 16ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி 100% வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என மிகுந்த பணிவொன்போடு முதல் வேண்டுகோளாக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு வாக்காளரும் வராமல் தட்டி கழிக்க வேண்டாம். ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனநாயக உரிமை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. எதிர்காலத்தில் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த தேசத்தில் யார் ஆட்சி நடத்துவதை என்கிற தீர்மானிக்கிற பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்தான உரிமையை நாம் 100% பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மக்கள் நல கூட்டணி கடந்த 2015 நவம்பர் 2ஆம் தேதி தொடக்கப்பட்டது. அது தொடக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள் நடத்திருக்கிறது. அனைத்தும் உங்களுக்கு தெரியும், நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. மக்கள் நல கூட்டணி தொடங்கி 4 கட்ட பிரச்சாரங்களை செய்தது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பணிகளை பார்க்காமல், கடமைகளை செய்யாமல் ஜோசியம் பார்க்க புறப்பட்டு விட்டார்கள். ஆளுக்கு 2 கிளியை பிடித்துக் கொண்டு ஜோசியம் சொல்ல தொடங்கி விட்டார்கள். மக்கள் நல கூட்டணி இருக்காது, 4 3 ஆகும், 3 2 ஆகும் என்று தொடர்ந்து ஜோசியம் செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 4 கட்ட பிரச்சாரத்தை முடித்து 5வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது 4 கட்சிகள் 5 கட்சிகளானது. அதற்கும் பிறகும் சொன்னார்கள், நேற்றைய தினம் 5 கட்சி என்பது இன்றைக்கு 6 கட்சிகளாக அது பலம் பெற்று இருக்கிறது.
இப்படி 6 கட்சிகளும் அணிவகுத்து ஒன்றாகி இருப்பது யாரோ தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக அல்ல, தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதைத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஒருவரான குலாம் நபி ஆசாத் சொல்லுகிறார். தற்போது அதிமுக ஆண்டு கொண்டிருக்கிறது, இது முடிந்த பிறகு அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி, அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். மாறி மாறி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் இருவர் மட்டுமே ஆட்சி செய்வோம், ஒன்று திமுக ஆட்சி நடத்த வேண்டும் அல்லது அதிமுக ஆட்சி நடத்த வேண்டும். இதுல 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க, சாவுட்டு கூட ஒன்னா வரமாட்டாங்க. ஆனா ஆட்சி மாறி மாறி செய்வதில் இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறது. மாறி மாறி ஆட்சி செய்வோம் என்று சொல்கிறார்கள், வேறு யாரும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள். அதிமுக ஆட்சி அல்லது திமுக ஆட்சி, நீங்கள் மாறி மாறி ஆட்சி நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதி வழங்கினார்கள், உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். கலைஞரை முதலமைச்சராக்கினார்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்கினார்கள். மாறி மாறி நீங்கள் முதலமைச்சராகி ஆட்சி நடத்தியதில் தமிழ்நாட்டு மக்கள் கண்ட பலன் என்னவென்று சொன்னால், மாறி மாறி ஊழல் செய்தீர்கள். கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த கட்சி அதிமுக, கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த கட்சி திமுக. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையடித்த கட்சி அதிமுக, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையடித்த கட்சி திமுக. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை தளர்த்தி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மாணவர்களை, தமிழ்நாட்டு இளம் பெண்களை சாராயம் குடிக்க வைத்த கட்சி திமுக, சாராயம் குடிக்க வைத்த கட்சி அதிமுக. ஆகவே தான் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த 2ம் வேண்டாம், இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி தேவையில்லை. இதற்கு மாறாக மாற்று கொள்கையுடைய கொள்கை மாற்றம் தேவை, புதிய ஆட்சி தேவை என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில், தனியார் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. தனியார் வங்கிகள் அடியாட்களோடு, காவல்துறையின் துணையோடு விவசாயிகளை வீடு புகுந்து நிர்பந்திப்பதையும், அவர்களது வீட்டில் இருக்கிற பொருளை ஜப்தி செய்வதையும் கண்டோம். பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். விஜய் மல்லையா என்கிறவர் 9,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார் தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில். அந்த கடனை திருப்பி பெறுவதற்கு மத்திய அரசிற்கு வக்கி இல்லை, மோடி அரசிற்கு வக்கி இல்லை. அதற்கு மாறாக 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்ற கடனை திருப்பி செலுத்தவில்லை என்பதற்காக அவர்களை சாகடிக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாநில அரசாங்கம் இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் கரும்பு விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கொடுத்த கரும்பிற்கு மாநில அரசு தீர்மானித்த ஏறத்தாழ 1200 கோடி ரூபாயை இன்று வரையில் பெற முடியவில்லை, அவர்களால் வாங்க முடியவில்லை. மாநில அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இந்த மக்கள் நல கூட்டணி அது வெளியிட்டிருக்கிற குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைத்தால் கடன் தள்ளுபடியாகும். அதே போல கல்வி கடன் என்று ஒன்று வழங்கப்பட்டது, கடன் வாங்கியிருக்கிறார்கள். கடன் வாங்கிய மாணவர்களுக்கு படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 90 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் வீதியில் இருக்கிறார்கள், தெருவில் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற கடனை திருப்பி வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அவர்களது வீடு ஜப்தி செய்யப்படுகிறது. எங்கிருந்து கடனை திருப்பி செலுத்துவார்கள்? வேலை கொடுத்தால் சம்பளம் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும், வேலை கொடுக்கவில்லை, கடனை எங்கிருந்து திருப்பி செல்வது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கடனை ரத்து செய்வோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதையே நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை வழங்குவோம்.